Hello students, welcome to MSTICS. Today's class la நம்ம chapter 1 relations and functions ல இருக்கிற exercise பத்தி பார்க்க போறோம். இப்போ start பண்ண போறது first exercise. ஓகேங்களா? So first exercise ல first sum பாருங்க. Find a cross b, a cross a and b cross a. Cartesian product வந்து இது introduction video நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? So a cross a and b cross a find பண்ண சொல்லிருக்காங்க. அதுக்கான sets வந்து a செட்டும் b செட்டும் இதுல கொடுத்திருக்காங்க. Okay, so first வந்து a cross b find பண்ணலாமா? a cross b. Okay, இப்போ a cross b வந்து find பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிப்போம்? கொடுத்திருக்க செட்டை வந்து எடுத்து எழுதிக்கலாம். a செட் என்ன கொடுத்திருக்காங்க? 2, -2, 3 cross b செட் என்ன கொடுத்திருக்காங்க? 1, -4. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் செட் என்ன? a செட். சோ a செட் எழுதியிருக்கோம், கிராஸ் கொடுத்து b செட் வந்து அடுத்தது 1, -4 னு சொல்லி எழுதியிருக்கோம். இப்போ வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிடலாமா? என்ன பண்ணும்? ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் a செட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து b செட்ல இருக்கிற அதர் எலிமெண்ட்ஸ் கூட பேர் பண்ண போறோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எது நம்மளுக்கு? 2. சோ 2, 1 and 2, -4. So first element எடுத்து b செட்ல இருக்கிற other two elements கூட pair பண்ணி எழுதிட்டோம். அடுத்து second element எடுங்க. second element என்ன இருக்கு? -2, 1 -2, -4. அடுத்து third element வந்து 3 இருக்கு. 3, 1 3, -4. ஓகே, இப்போ எல்லா எலிமெண்ட்ஸும் எடுத்து நம்ம pair பண்ணி எழுதிட்டோம். இதான் நமக்கு கிடைச்சிருக்கிற a cross b. அடுத்தது பாருங்க என்ன கேட்டிருக்காங்க? a cross a. So a cross a that is equal to a set எது நம்மளுக்கு? 2, -2, 3 cross again a set தான் எழுத போறோம். 2, -2, 3. So இப்போ பேர் பண்ணி எழுதிடலாமா? ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்கு, என்ன இருக்கு? a setல 2, அதே தான் இங்கேயும் வரும் நம்மளுக்கு. செகண்ட் செட்டும் நம்ம என்னதான் எடுத்திருக்கோம்? அதே a set தான் எடுத்திருக்கோம். So பேர் பண்ணி எழுதுங்க. அப்போ 2, 2, -2 and 2, 3. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து பேர் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து செகண்ட் எலிமெண்ட் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் செட்ல -2, -2, 2 -2, -2, -2, 3. அடுத்தது தேர்ட் எலிமெண்ட் என்ன இருக்கு? நம்மளுக்கு 3 இருக்கு. இந்த 3 வந்து அடுத்த 3 எலிமெண்ட்ஸ் கூட, அடுத்த செட்ல இருக்கிற 3 எலிமெண்ட்ஸ் கூட பேர் பண்ணிடலாம். 3, 2 3, -2 and 3, 3. அவ்வளவுதான். இதுதான் என்ன நம்மளுக்கு? a cross a. நெக்ஸ்ட் லாஸ்டா கொடுத்திருக்கிறது என்னது? b cross a. அதுவும் ஃபைண்ட் பண்ணிடலாமா? b cross a that's equal to first set என்ன? b set. b set ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். b set என்ன நம்மளுக்கு? 1, -4 cross a set என்ன கொடுத்திருக்காங்க? 2, -2, 3. ஓகே, இப்போ பேர் பண்ணி எழுதிடலாம். ஆர்டர்ட் பேர் என்னென்ன வரும் நம்மளுக்கு? ஃபர்ஸ்ட் செட் b செட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1, இங்க இருக்கிறது 2, 1, 2 1, -2 1, 3. நெக்ஸ்ட் செகண்ட் எலிமெண்ட் எது? ஃபர்ஸ்ட் செட்ல -4 இல்லையா? சோ -4, 2 -4, -2 and -4, 3. ஓகே, இது என்ன ஃபைண்ட் பண்ணது? நம்ம b cross a. சரிங்களா? இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண ஆன்சர்ஸ் வந்து கரெக்டா அப்படின்னு சொல்லி செக் பண்ணனும்னா நீங்க எப்படி வெரிஃபை பண்ணிக்கலாம்னா, இங்க என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் a செட் தான் எடுத்துக்கோ இல்லையா? a செட்ல இருக்கிறது இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸை மட்டும் நீங்க ஃபைண்ட் பண்ண ஆன்சர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு a செட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்கு? 2, 2 -2, -2 3, 3. இதுதான் உங்களுக்கு ரிப்பீட்டேஷனை விட்டுருங்க. இதெல்லாம் என்னது நம்மளுக்கு? 2. இதுல என்ன இருக்கு? -2. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மட்டும் பாருங்க. இந்த ரெண்டு இதுல என்ன இருக்கு? நமக்கு ஆர்டர்ட் பேர்ல 3 இருக்கு. 2, -2, 3. கரெக்டா a செட் வந்துருச்சா? அதே மாதிரி இப்ப b செட் வந்து கரெக்டா தான் எழுதிருக்கோமா அப்படின்னு பாக்குறதுக்கு செகண்ட் எலிமெண்ட்டை பாருங்க. ஏன்னா b செட் வந்து செகண்டா தான் நம்ம எடுத்துருக்கோம். சோ செகண்ட் எலிமெண்ட் பாருங்க. செகண்ட் எலிமெண்ட் என்ன இருக்கு? 1, -4 1, -4 1, -4. இந்த 1, -4 தான் இது b செட்டோட எலிமெண்ட்ஸ். ஓகேங்களா? சோ நீங்க வந்து எய்தர் நம்ம எழுதும்போது மிஸ்டேக் பண்ணிட்டாலும் கூட லாஸ்டா நீங்க இந்த மாதிரி கிராஸ் செக் பண்ணிக்கலாம்.
ஸோ இதுல என்ன இருக்கு, எல்லாமே ஏ செட்டா இல்லையா, 2 2 2, இது -2, இதெல்லாம் வந்து 3க்கானது. செகண்ட் எலிமெண்ட் பாருங்க, 2 -2 3, 2 -2 3, 2 -2 3. ஓகேங்களா, 2 -2 3 தான் என்னது, ஏ செட்டோட எலிமெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கலாம், நீங்க கண்டுபிடிச்சிருக்கிற ஆன்சர்ஸ் வந்து கரெக்டான்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருக்கிற சப்டிவிஷன் 2. ஓகே, இதுல வந்து ஏ செட் பி செட்டோட செட்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க, ஏ அண்ட் பி ரெண்டுமே என்னதான் நம்மளுக்கு, ஏ தட் இஸ் ஈக்குவல் டு பி கமா கியூ, அண்ட் பி செட்டும் என்னதான் கொடுத்திருக்காங்க, பி, ஏ அண்ட் பி ரெண்டுமே சேம் செட் தான், பி கமா கியூ. ஓகே, சோ ஃபைண்ட் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் நம்ம ஏ கிராஸ் பி. கொஸ்டின்ல ஃபைண்ட் பண்ண சொல்லி என்னென்ன கொடுத்திருக்காங்க, ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ அண்ட் பி கிராஸ் ஏ. சோ ஏ கிராஸ் பி, ஏ செட் என்ன நம்மளுக்கு பி கமா கியூ கிராஸ் அகைன் பி செட்டும் என்னதான் பி கமா கியூ தான். தட்ஸ் ஈக்குவல் டு ஆர்டர் பேர். இப்போ எழுதுனீங்கன்னா பி கமா பி, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் இது இங்க பி, சோ இது கூட பேர் பண்ணுங்க, பி கமா பி, பி கமா கியூ. அடுத்து செகண்ட் எலிமெண்ட் வந்து கியூ கமா பி அண்ட் கியூ கமா கியூ. சோ திஸ் இஸ் ஏ கிராஸ் பி. ஓகேங்களா, செகண்ட் வந்து ஏ கிராஸ் ஏ ஃபைண்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஏ செட் என்னது, பி கமா கியூ, இதான் ஏ செட் கிராஸ் அகைன் ஏ செட் என்னதான் நம்மளுக்கு பி கமா கியூ தான் இல்லையா. ஏ செட் வந்து பி கமா கியூ தான் கொடுத்துருக்காங்க, எழுதியாச்சு. இப்போ ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பி கமா பி, பி கமா கியூ, கியூ கமா பி அண்ட் கியூ கமா கியூ. So this is A cross A. லாஸ்டா இருக்குது B cross A. B set என்ன, P comma Q cross again A set same தான், P cross Q. That's equal to P comma P, P comma Q, Q comma P and Q comma Q. This is B cross A. உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா செட் நீங்க ஃபர்ஸ்ட் A and B ரெண்டோட எலிமெண்ட்ஸும் சேமா இருக்கனால உங்களுக்கு ஃபைண்ட் பண்ணிக்க ஆன்சர்ஸ் எல்லாமே என்னவா தான் இருக்கும், இதுல சேமா தான் இருக்கும். அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன்ல A செட் என்ன கொடுத்திருக்காங்க, M, N ன்னு கொடுத்திருக்காங்க and B செட் நல் செட். A செட் என்ன நமக்கு M cross N இல்லையா, சோ ஃபர்ஸ்ட் A cross B ஃபைண்ட் பண்ணலாம். A cross B ஃபைண்ட் பண்றப்ப A யோட செட் எழுதிக்கோங்க, M, N cross B செட் என்ன நம்மளுக்கு நல் செட். நல் செட் எப்படி எழுதுவோம், இந்த மாதிரி நம்ம நோட்டேட் பண்ணுவோம். நல் செட்ன்றது இந்த செட்டுக்குள்ள எந்த ஒரு எலிமெண்ட்ஸும் இருக்காது. ஓகேங்களா, எம்டியா இருக்கும், எம்டி செட் தான் நல் செட் எழுதிருக்கோமா. இப்போ நம்ம இது எது கூட போய் பேர் பண்ண முடியும், பேர் பண்றதுக்கு எலிமெண்ட்ஸே இல்ல இல்லையா. சோ அப்போ ஒரு நல் செட் கூட ஒரு எலிமெண்ட்ஸ் இருக்கிற செட்டை வந்து நீங்க பேர் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னதான், நல் செட் தான். ஓகே, A cross B என்னது எம்டி செட். அடுத்தது A cross A. A cross A ல first A set ஓட elements எழுதிடலாம், M cross N cross again A set M cross N. So இப்போ இது cross product எடுக்கலாமா, M comma M comma M comma N, second element வந்து first N comma M and N comma N. Okay, this is A cross A. அடுத்து எனக்கு ஃபைண்ட் பண்ண போறோம் B cross A. B cross A ன்றது ஃபர்ஸ்ட் B செட் எழுதிக்கோங்க. B செட் வந்து நல் செட் எழுதிக்கலாம். cross A செட் தான் நம்மளுக்கு என்னது M, N. ஓகே, சோ இப்ப நல் செட் கூட நீங்க ஒரு எலிமெண்ட்ஸ் இருக்கிற செட்டை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணா நமக்கு கிடைக்கிற வேல்யூ என்னதான், எம்டி செட் தான். சோ திஸ் இஸ் B cross A. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 2ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். A செட் வந்து கொடுத்துட்டாங்க, B செட் வந்து நம்மளுக்கு செட் பில்டர் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க. சோ இத நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும், ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதிக்கணும். A செட் வந்து டைரக்டா ரோஸ்டர் ஃபார்ம்லயே கொடுத்துட்டாங்க இல்லையா. சோ A செட் என்னது 1, 2, 3. ஓகேவா. B செட் நம்மளுக்கு எப்படி கொடுத்திருக்காங்க, செட் பில்டர் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க. செட் பில்டர் ஃபார்ம்ல B that's equal to X ன்னு கொடுத்திருக்காங்க. அந்த X எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க, பிரைம் நம்பர் less than 10. 10க்கு கம்மியா இருக்கிற பிரைம் நம்பர்ஸ் தான் இந்த B செட். சோ பிரைம் நம்பர்ஸ் எதெல்லாம் வரும் உங்களுக்கு, 10க்கு கம்மியா இருக்குது 2 எடுத்துக்கலாமா.
2 3 5 அடுத்தது 7 நெக்ஸ்ட் நம்ம போனா 11 போணும் 11 வந்து எது 10 ஓட கிரேட்டர் than ஆயிடுது இல்லையா சோ இதோட ஸ்டாப் பண்ணிப்போம் கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க xன்றது வந்து பிரைம் நம்பர்ஸ் அந்த பிரைம் நம்பர்ஸ் எதோட கம்மியா இருக்கணும் 10 ஓட கம்மியா இருக்கணும் சோ பிரைம் நம்பர்ஸ் மட்டும் நம்ம இப்ப எழுத போறோம் 10 க்கு கம்மியா இருக்க பிரைம் நம்பர்ஸ் இதுதான் வந்து B செட் பிரைம் நம்பர்ஸ்ன்றது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாதான் இந்த பிரைம் நம்பர்ஸ்ல இருந்து less than 10 எடுத்து நீங்க எழுத முடியும் பிரைம் நம்பர்ன்றது என்ன ஒரு நம்பர் வந்து 1 ஆல டிவிசிபிள் ஆகும் அதுக்கப்புறம் அதே நம்பரால மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும் ஓகேங்களா the number that is divisible by 1 and itself that is said to be prime number ஓகேங்களா 1 ஆலயும் அதே நம்பராலயும் டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் மட்டும்தான் டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் ரிமைண்டர் 0 கிடைக்கும் அந்த மாதிரி இருக்க நம்பர்ஸ் தான் என்ன நமக்கு பிரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவோம் ஓகே சோ இப்போ 2 வந்து 2 ஆல மட்டும் தான் டிவைட் பண்ண முடியும் நெக்ஸ்ட் 1 ஆல டிவைட் பண்ணலாம் ஓகேங்களா 3 வந்து 3 தான் 5 ஆல மட்டும் தான் டிவைட் பண்ண முடியும் தென் 1 7 அதே மாதிரி இந்த மாதிரி இருக்க நம்பர்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் பிரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவோம் நமக்கு கொடுத்திருக்க கண்டிஷன் வந்து பிரைம் நம்பர்ஸ் less than 10 that belongs to set B அதான் இங்க எழுதி இருக்கோம் find A cross B and B cross A A cross B இப்ப ஃபைண்ட் பண்ணலாமா A செட்டும் B செட்டும் நம்ம எழுதிட்டோம் இல்லையா சோ இப்ப அடுத்து ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்க டர்ம்ஸ்க்கு போயிடலாம் என்ன ஃபர்ஸ்ட் இருக்கு A cross B A செட் என்ன நமக்கு 1, 2, 3 cross B செட் என்ன 2, 3, 5 and 7 இப்ப cross பண்ணீங்கன்னா first element எடுத்துக்கோங்க A செட்ல இருக்க எப்பவுமே சரி நீங்க cross பண்ணும்போது A செட்ல இருக்கிற first element எடுத்து second செட்ல இருக்கிற எல்லா elements கூடயும் pair பண்ணி முடிச்சிருங்க 1, 2 1, 3 1, 5 and 1, 7 first element முடிஞ்சிருச்சு அடுத்து second element என்ன இருக்கு 2 இருக்கு இல்லையா அந்த 2 எடுத்து second செட்ல இருக்கிற எல்லா elements கூடயும் pair பண்ணிடலாம் 2, 2 2, 3 and then 2, 5 and 2, 7 இப்போ second element pair பண்ணியாச்சு third element என்ன இருக்கு first setல 3 இருக்கு இல்லையா 3 எடுத்து pair பண்ண ஆரம்பிச்சிடலாம் 3, 2 3, 3 3, 5 and 3, 7 that's it A cross B முடிஞ்சிருச்சு அடுத்தது B cross A B cross A so B cross A நம்ம first எந்த செட் எடுத்து எழுதணும் B தான் இருக்கு இல்லையா so B செட் எடுத்து எழுதிக்கலாம் B செட் என்னது 2, 3 5 and 7 B செட் எடுத்து எழுதிட்டேன் cross A செட் என்ன நமக்கு 1, 2, 3 இப்போ நம்ம ordered pair எழுத ஆரம்பிச்சிடலாம் ordered pair எழுதுக்கு first செட்ல இருக்கிற first element எடுத்து pair பண்ணுங்க 2, 1 2, 2 2, 3 next second element என்ன இருக்கு 3 இருக்கு இல்லையா 3, 1 3, 2 3, 3 அடுத்தது 5 1 5, 2 and 5, 3 last element என்ன 7 so 7, 1 7, 2 and 7, 3 okay this is B cross A next question number 3 பாருங்க if B cross A that is equal to a set கொடுத்துட்டாங்க B cross A வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க find A and B இது வரைக்கும் நம்ம பார்த்த சம்ஸ்ல எப்படி இருந்தது A செட்டும் B செட்டும் கொடுத்துட்டு நம்மள இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஃபைண்ட் பண்ண சொல்லிருந்தாங்க இல்லையா இது அப்படியே ரிவர்ஸ்ல கொடுத்திருக்காங்க கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து கொடுத்துட்டாங்க அதோட ஆன்சர்ஸ் கொடுத்துட்டாங்க நம்மள A செட்டும் B செட்டும் என்னன்றதை ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க ஓகே சோ இது பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க வந்து நம்ம கிராஸ் செக் பண்ணோம் நம்ம பண்ணிருக்க ஆன்சர் வந்து கரெக்டான்னு சொல்லிட்டு கிராஸ் செக் பண்றதுக்கு ஒன்னு செக் பண்ணோம் இல்லையா அந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போறோம் இதுக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து எதை டினோட் பண்ணும் அப்படின்னா all the first elements of the ordered pair ஓகேவா ஒரு செட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இருக்கு ஓகேவா அதுல இருக்கிறது இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாமே எதை டினோட் பண்ணும் இங்க ஃபர்ஸ்ட் வர்ற இந்த செட்டை ஓகேவா
ஸோ செகண்ட் செட் என்ன இருக்கும் உங்களுக்கு, செகண்ட் ஏ இருக்கு இல்லையா, ஏ என்ன இருக்கும் உங்களுக்கு, ஆல் த செகண்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ஆர்டர்டு பேர். ஆர்டர்டு பேர்ன்றது நம்ம எதை சொல்லுவோம், இந்த 2 -2, 3 -2, 4 இது 0, 3 இந்த பேரந்திசிஸ்குள்ள வருது இல்லையா, இந்த பேரந்திசிஸ்குள்ள வரத நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்டர்டு பேர்னு சொல்லுவோம். ஓகேவா, அந்த பிராக்கெட்குள்ள இந்த கர்லி பிராக்கெட்குள்ள வரத நம்ம செட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆர்டர்டு பேர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து எதை டினோட் பண்ணும்னா ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகேவா, இதுக்கு என்னது, ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் உங்களுக்கு எதுவா இருக்கும், ஆல் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ஆர்டர்டு பேர். இதே இது செகண்ட் செட் வந்து என்னவா இருக்கும், செகண்ட் செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு செகண்ட் எலிமெண்டா இருக்கும். ஓகே, சோ செகண்ட் செட் வந்து என்ன, ஃபர்ஸ்ட் செட் என்ன இருக்கு, இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா எதை சொல்லுவோம், பி கிராஸ் ஏ தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இல்லையா, அதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் செட் வந்து எதுவா இருக்கும், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ஆர்டர்டு பேர். செகண்ட் செட் எது, இந்த ஏ தான் செகண்ட் செட். இப்போ நம்ம கொடுத்துற क्वेश्चनல இந்த செகண்ட் செட் எதுவா இருக்கும், all the second elements of the ordered pair. ஓகேங்களா, சோ ஃபர்ஸ்ட் செட் என்ன நம்மளுக்கு, பி தான் இல்லையா, சோ பி தான் ஃபர்ஸ்ட் செட்டா இருக்கு. அதுக்கு என்ன கொடுத்திருக்கோம், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ஆர்டர்ட் பேர். அந்த ஆர்டர்ட் பேர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு பாருங்க, -2 -2 0 0 3 3. சரிங்களா, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் மட்டும் பாருங்க, எனக்கு ரிப்பீட்டேஷன் இல்லாம நான் எழுதுறேன். எப்படி எழுதலாம், -2 இருக்கு, அடுத்தது 0 இருக்கு, அடுத்தது எனக்கு என்ன இருக்கு, 3 இருக்கு. இதுதான் என்னது, செட் பி. இதை எப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் பி எடுக்கிறீங்கன்னா அந்த பிக்கான எலிமெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இருக்கிற எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ஆர்டர்ட் பேர். ஓகேங்களா, அடுத்தது என்ன இருக்கு நம்மளுக்கு, ஏ கொடுத்துருக்காங்களா, ஏன்றது என்னது செகண்ட் செட் இல்லையா, அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல வர செகண்ட் செட் தான் நம்மளுக்கு இந்த ஏ. அந்த ஏ எடுக்கணும்னா என்ன பண்ணணும், நம்மளுக்கு செகண்ட் எலிமெண்ட்ஸ் ஆர்டர்ட் பேர்ல இருக்கிற செகண்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து எழுதணும். ஸோ இந்த ஆர்டர்ட் பேர்ல இருக்கிற செகண்ட் எலிமெண்ட்ஸ் பாருங்க, 3 4 3 4 3 4. ஓகே, ஸோ அப்போ செகண்ட் செட் நம்மளுக்கு என்ன, 3, 4 செகண்ட் செட், தட் இஸ் செட் ஏ. இப்போ ஃபைன் பண்ணிட்டோமா, பி செட்டும் கிடைச்சிருச்சு, ஏ செட்டும் கிடைச்சிருச்சு. ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 4. ஏ செட் கொடுத்திருக்காங்க, பி செட் கொடுத்திருக்காங்க, சியும் கொடுத்துட்டாங்க. நம்மள வந்து இதை ஷோ பண்ண சொல்லிருக்காங்க, ஏ கிராஸ் பி தட் இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஆஃப் சி கிராஸ் சி. ஓகேங்களா, சோ இதை நம்ம இப்போ LHS RHS எடுத்து ப்ரூஃப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இப்போ LHS மட்டும் எடுத்துக்கலாம். LHS என்ன கொடுத்திருக்காங்க, ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏ இப்போ ஃபைண்ட் பண்ணலாமா, ஏ கிராஸ் ஏ நம்மளுக்கு என்ன வரும், ஃபர்ஸ்ட் செட் எடுத்து எழுதிக்கோங்க, 5, 6 கிராஸ் அகைன் அதே தான் செட் 5, 6. ஏ செட் மட்டும் இப்போ எடுத்து எழுதியாச்சு. வேல்யூ ஃபைண்ட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, 5, 5 5, 6, அடுத்தது 6, 5 and 6, 6 முடிஞ்சிச்சு. இது ஏ கிராஸ் ஏ. ஓகேவா, ஏ கிராஸ் ஏ தான் LHSல இருக்கு. இது ஃபைண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து RHSல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். RHS நம்மளுக்கு என்ன இங்க, that is B cross B intersection of C cross C. இதுல ஒன்னொன்னா ஃபைண்ட் பண்ணிட்டு போலாம். RHSல ஃபர்ஸ்ட் B cross B ஃபைண்ட் பண்ணிடலாம் நம்ம. B cross B that is equal to B set என்ன நம்மளுக்கு 4 5 6 4 5 6 cross again வந்து 4 5 6. cross product பண்ணீங்கன்னா 4, 4 4, 5 4, 6. அடுத்தது 5, 4 நான் கீழே எழுதுறேன் 5, 5 and 5, 6. next 6, 4 6, 5 and 6, 6 முடிஞ்சிருச்சு. ஓகேவா, B cross B வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன ஃபைண்ட் பண்ணோம், நம்ம இதுல கொடுத்திருக்கிறதுல C cross C ஃபைண்ட் பண்ணோம். C cross C that's equal to C set எடுத்து எழுதுவோம். C set என்னது 5, 6, 7 cross again C set வந்து 5, 6, 7 it's equal to 5, 5 5, 6
5, 7. அடுத்தது 6, 5, 6, 6, 6, 7. Next 7, 5, 7, 6 and 7, 7. C cross C நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? B cross B, C cross C ஃபைண்ட் பண்ணிட்டோம். ரெண்டுத்துக்கும் வந்து இன்டர்செக்ஷன் எடுக்கணும். இன்டர்செக்ஷன்ன்றது என்ன நம்மளுக்கு? ரெண்டு செட்ல இருக்கிற இப்ப ஃபைண்ட் பண்ணிருக்கோம் இல்லையா ப்ராடக்ட் B cross B, C cross C இது ரெண்டுல இருக்கிற காமன் பாஸ் எடுத்து எழுதணும் நம்ம. ஓகே, B cross B intersection of C cross C. இப்போ இதுல காமன் பாஸ் நம்மளுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? 4, 4, 4, 4 நம்மளுக்கு இருக்கா? இல்ல. அங்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 4ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி ஏதாவது எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கா? இல்ல. சோ 4, 4 நம்மளுக்கு வராது. 5ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி இருக்கா? இருக்குது இல்லையா? 5, 5, 5, 6 இருக்குது. சோ காமன் பாஸ் மட்டும் பாருங்க. 5, 4 இருக்கா நம்மளுக்கு இதுல C cross C ல? கிடையாது. 5, 5 இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது 5, 5 வந்து காமனா வருது. 5, 6 நம்மளுக்கு காமனா வருது. 5, 6. ஓகே, அடுத்து 5, 7 இருக்கா? கிடையாது. 6, 5 இல்ல. 6, 4. 6, 4 இல்ல. 6, 5 இருக்குது. ஓகேங்களா? 6, 5 இத வந்து நான் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன். அடுத்து 6, 6. ஓகே, அவ்வளவுதான். 6ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி எந்த ஒரு ஆர்டர் பேரும் வந்து நமக்கு B cross B ல கிடையாது. ஓகே, இப்ப லைன் பண்ணதை மட்டும் எடுத்து எழுதலாம். காமனா இருக்கிறதெல்லாம் எது? 5, 5, 5, 6. அடுத்தது 6, 5 and 6, 6. ஓகே, இதுதான் நம்ம என்னது? RHS. LHS என்னது? A cross A. A cross A ல இருக்கிற ஆர்டர்ட் பாஸும் இங்க B cross B intersection of C cross C இதுல இருக்கிறதும் மேட்ச் ஆகுதா? 5, 5, 5, 6, 6, 5 and 6, 6. ஓகே, that is proved. LHS that's equal to RHS, hence sure. லாஸ்ட் எழுதி முடிச்சிருங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 5. given A, B and C, D 4 செட் கொடுத்திருக்காங்க. நம்மள செக் பண்ண சொல்லிருக்காங்க. A intersection C, B intersection D ரெண்டு கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும். அதே மாதிரி A cross B intersection of C cross D இது வந்து ட்ரூவா? இது LHS னு எடுத்துக்கலாம், இது RHS னு எடுத்துக்கலாம். ரெண்டும் வந்து மேட்ச் ஆகுதா, ட்ரூவா வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம LHS எடுத்துக்கலாம். LHS என்னது? A intersection C cross B intersection D. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்? A intersection C ஃபைண்ட் பண்ண போறேன். A செட் என்னது நம்மளுக்கு? 1, 2, 3. எப்பவுமே சரி நீங்க இந்த மாதிரி எழுதி அதுக்கப்புறம் ஆன்சரை வந்து செகண்ட் ஸ்டெப்ல எழுதுங்க. ஏன்னா ஸ்டெப் மார்க் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் A செட் எடுத்து எழுதிட்டேன், இன்டர்செக்ஷன் போட்டுட்டேன். C செட் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 3, 4. இந்த மாதிரி எடுத்து எழுதுனதுக்கு அப்புறம் ஆன்சர் போடுங்க. எந்த ஒரு ஸ்டெப்பையும் நடுவுல ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க. 1, 2, 3 இதுல 3, 4 இன்டர்செக்ஷன்னா என்ன மீனிங்? நம்மளுக்கு ரெண்டு செட்ல இருக்கிற காமன் எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் எடுத்துக்க போறோம் இல்லையா? ரெண்டு செட்லயும் நம்மளுக்கு காமன் எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கு? 3 தான் இருக்கு. ஓகேவா? 3 தான் ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கு, செகண்ட் செட்ல இருக்கு. சோ நம்மளோட ஆன்சர் 3. A intersection C வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோமா? அடுத்து என்ன இருக்கு? B intersection D. B intersection D. ஃபர்ஸ்ட் B செட் எடுத்து எழுதுங்க. B செட் என்ன கொடுத்திருக்காங்க? 2, 3, 5. intersection of அடுத்தது என்ன இருக்கு? D. D செட் என்ன இருக்கு? 1, 3, 5. intersection தான் இல்லையா? சோ காமன் எலிமெண்ட்ஸ் என்னன்னு மட்டும் பார்த்துடலாமா? காமன் எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கு? 3. இங்கேயும் 3 இருக்கு. 5 இந்த செட்லயும் நம்மளுக்கு 5 இருக்கு. சோ காமன் எலிமெண்ட்ஸ் எதெல்லாம்? 3, 5. இது நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணது? B intersection D. ஓகே, இப்போ நம்மளுக்கு LHS ல இருக்கிறது என்ன? A intersection C க்கும் B intersection D க்கும் வந்து கிராஸ் ப்ராடக்ட், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பார்க்கணும். ஓகே, அப்போ A intersection C cross B intersection D that's equal to A intersection C ல உங்களுக்கு கிடைச்ச செட் என்னது? 3 cross and B intersection D ல வந்தது 3, 5. ஓகே, இப்போ பேர் பண்ணி நீங்க எழுதுனீங்கன்னா 3, 3, 3, 5. அவ்வளவுதான். இது நம்மளோட LHS முடிஞ்சிருச்சா? அடுத்து RHS பார்க்கலாம். RHS ல என்ன கொடுத்திருக்காங்க? A cross B intersection of RHS எடுத்து எழுதிக்கலாம்.
A cross B ஃபைண்ட் பண்ணணும். அதை இன்டர்செக்ஷன் போட போறோம். எது கூடனா C cross D கூட. ஓகேங்களா? A cross B ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். A செட் என்ன? 1, 2, 3 cross B செட் என்ன கொடுத்திருக்காங்க? 2, 3, 5. That's equal to first element எடுத்து பேர் பண்ணுங்க. 1, 2 1, 3 அடுத்து 1, 5. Next second element கூட 2, 2 2, 3 and 2, 5. அடுத்தது third element 3, 2 3, 3 then 3, 5. முடிஞ்சிச்சா? A cross B ஃபைண்ட் பண்ணிட்டோமா? அடுத்தது C cross D. That's equal to C set என்ன நம்மளுக்கு 3, 4 cross D set என்ன கொடுத்திருக்காங்க? 1, 3, 5. இப்போ ஆர்டர் பண்ணிடலாமா? 3, 1 3, 3 3, 5. Next 4, 1 4, 3 and 4, 5. முடிஞ்சிச்சா? இப்போ A cross B யும் ஃபைண்ட் பண்ணிட்டோம், C cross D யும் ஃபைண்ட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ண போறோம்? ரெண்டுத்துக்கும் காமன் ப்ராடக்ட் இன்டர்செக்ஷன் எடுக்க போறோம். C cross D equal to இப்ப பார்க்கலாமா? இப்போ நம்மளுக்கு A cross B ல வந்து ஃபர்ஸ்ட் இதுல 1 1 1 1 இருக்கா? நம்மளுக்கு இதுல இருக்கா? 1, 2 1, 3 1, 5 இங்க இருக்கா? இங்க கிடையாது. அடுத்தது 2, 2 கிடையாது, 2, 3 யும் கிடையாது, 2, 5 யும் நம்மளுக்கு கிடையாது. 3, 2 இருக்கா? இதுல 3, 2 இல்ல, 3, 3 அது இருக்குது. 3, 3 இருக்கா? அடுத்து 3, 5 அதுவும் வந்து நம்மளுக்கு C cross D ல இருக்கு. ஓகேங்களா? அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து காமன் பாஸ் வந்து எதுவும் கிடையாது. 3, 3 யும் 3, 5 மட்டும் தான். இங்க எடுத்து எழுதிடலாமா? 3, 3 காமனா இருக்கு. நெக்ஸ்ட் 3, 5 வந்து காமனா இருக்கு. ஓகே, இப்போ LHS நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது? 3, 3 3, 5. RHS ல என்ன கிடைச்சிருக்கு நம்மளுக்கு? 3, 3 3, 5. ஓகே, சோ லாஸ்டா நீங்க எப்படி எழுதணும்னா therefore LHS that's equal to RHS ன்னு எழுதிட்டு therefore A intersection C cross B intersection D that's equal to A cross B intersection of C cross D is true. क्वेश्चन எப்படி கேட்டிருக்காங்க? நமக்கு ட்ரூ ஆன் தானே கேட்டிருக்காங்க. ஆமா, இது ட்ரூ அப்படினு சொல்லி எழுதி இருக்கோம். therefore ஓகேங்களா? டுடேஸ் கிளாஸ்ல வந்து நம்ம எக்சர்சைஸ் 1.1ல இருக்கிற ஃபர்ஸ்ட் 5 சம்ஸ் வந்து கவர் பண்ணிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல 6th சம்மும் 7th சம்மும் பார்க்கலாம். சோ இந்த 5 சம்ஸ்ல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, கிளியர் பண்ணிடலாம். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் லேர்ன் பண்ணிக்கட்டும். ஓகே, thank you students, thanks for watching.